அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பழனிசாமி. நான் அரியலூர் மாவட்டம் பர்ண கிராமத்தை சார்ந்தவன். நான் காவல்துறையில் 5 வருடங்கள் பணிபுரிஞ்சேன். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் ஆய்வக உதவியாளராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறேன். அது இல்லாமல் இப்போ ஆரஞ்சு அம்மாள் நல்வழி பயிற்சி மையம் சொல்லிட்டு ஒரு இலவச பயிற்சி மையத்தை நடத்திட்டு வரேன். இந்த பயிற்சி மையமாக பல்வேறு மாணவர்கள் இன்று வேலைவாய்ப்பு பெற்றிருக்கிறாங்க. அது இதுக்கு இதாக அடையாளம். அது இல்லாமல் நம்ம இயற்கையின் மீது அதிக பற்று கொண்ட காரணத்தால் சிறு வயது முதலே இந்த மரக்கன்றுகள் நடும் பழக்கம் எனக்கு இருக்குது. அதுக்கு சாட்சியாக இந்த மரத்தெல்லாம் காமிங்க. இந்த தென்னங்கன்று, ஏன்னா 3 தென்னங்கன்று, அந்த வேப்பங்கன்று. ஏன்னா ஒருத்தர் அமுல்ராஜின்னு சொல்லிட்டு எங்கள் கிராமத்தை சார்ந்தவர் தான். அவர் இந்த மரத்தோட வச்சுக்கிட்டு நீ பார்த்துக்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டார். அது அப்போ 1999 மரம் வைக்கும்போது அப்போ நான் 6வது தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ரொம்ப வறட்சி இந்த பகுதியில். இங்கேருந்து குமிழியம் கிராமத்தில் போய் கருப்புசாமி கிணறுன்னு சொல்லி அங்கேருந்து கொண்டு இந்த மரக்கன்றுகளை நான் காப்பாற்றி வச்சுருக்கிறேன். இன்றைக்கும் நான் நினைப்பேன், எனக்கு பாதுகாப்பாக இந்த 3 தென்னை மரமும் இந்த வேப்ப மரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினச்சது உண்டு. அதுபோல் இந்த இயற்கையின் மீது அதிக பற்று கொண்ட காரணத்தால் நான் பல்வேறு இடங்களில் மரக்கன்றுகள் நட்டுட்ருக்கேன். குவாகம், சிலம்பூர், அடுத்து பார்த்திங்கன்னா இடையக்குறிச்சி பக்கத்து கொடுக்கூர் கிராமம், அது மாதிரி இப்போ பரணம், குமுழி, அது மாதிரி பல்வேறு கிராமங்களில் நான் போய் மரக்கன்றுகள் நட்டுருக்கிறேன். மேலும் இயற்கையின் முக்கியத்துவம் மக்களிடத்தை கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதுக்காக 47 மலை பயணங்கள், தமிழ்நாடு ஃபுல்லாக கடினமான மலைகள் முதற்கொண்டு எளிமையான மலைகள் முதற்கொண்டு நான் இங்கேருந்து பஸ்ஸில் போய் அங்கேருந்து ட்ரெக்கிங் மாதிரி போயிருக்கிறேன். இன்னும் அகத்திய மலை மட்டும்தான் ஒரு மிக கடினமான ஒரு மலைக்கு நான் போகல. அது மாதிரி நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்களா? வாழ்த்துக்கள். அது எப்படி போகணுன்னு எனக்கு வழிமுறைகளை தயவு செஞ்சு சொல்லுங்கள். இது மாதிரி அந்த ஆர்வத்தை தாண்டி இப்போ தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு பார்த்திங்கன்னா இந்த இயற்கையை பாதுகாக்கணும், அதை இயற்கையை மீட்டெடுக்குன்னு சொல்லி பல்வேறு நலத்திட்டங்களை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நமக்கு அந்த தமிழக அரசின் திட்டத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக நானும் என்னால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பை செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து, சரி மக்களிடத்தையே அந்த மரம் நடணும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வை எப்படி ஏற்படுத்தலான்னு ஒரு திங்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு பிரபஞ்சம் இந்த மிதிவண்டி பயணத்தை அறிமுகப்படுத்திச்சு. இந்த மிதிவண்டி மூலமா முதலாக சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 710 கிலோமீட்டர் 8 நாளில் போய் சேர்ந்தேன். அதுக்கு பொன் சரவணன் ஐயான்னு சொல்லி ஆற்காடு அவர் தான் தொடங்கி வச்சார். அவருடைய அந்த ஆசீர்வாதத்தால் நான் கன்னியாகுமரி வரைக்கும் எந்த விதமான ஒரு பதற்றமும் இல்லாமல் பாதிப்பு இல்லாமல் வெற்றிகரமாக முடித்த அந்த பயணத்தை. அடுத்து 2ஆம் கட்டமாக நம்ம பரணம் அரியலூர் மாவட்டம் பரண கிராமத்திலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இது மிதிவண்டியில் போனேன். அடுத்து இப்போ 3ஆம் கட்டமாக பந்தலூர், ஊட்டியிலேருந்து 70 கிலோமீட்டர் கேரளா எல்லையிலேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் வெற்றிகரமாக போயிட்டு வந்துட்டேன். உண்மையிலே ரொம்ப மற்ற 2 பயணங்களை விட இந்த 3ஆவது பயணம் எனக்கு மிகப்பெரிய